டைம்ஸ் நவ், நியூஸ் 18 அந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு எதிராக வந்து அதை நம்ம பார்த்துக்குவோம். ஆமா, உங்களுக்கு டைம்ஸ் நவும் நம்முடைய நியூஸ் 18 யாருடைய அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் நமக்கு தெரியும் யாருக்கு பின்னணி இருக்காங்கன்னு. இவங்க 420 இடம் பாஜக 2024 பாராளுமன்ற தேர்தலில் வரும்னு சொன்னவங்க. ஒருத்தர் 425, ஒருத்தர் 410. நடந்தது என்னன்னா பாஜக 240 தான் வந்துச்சு. இது ஊரறிஞ்ச உண்மை. அப்படின்னா அவர்கள் வேண்டும் என்றே பாஜகவுக்கு ஆதரவாக சொன்னவங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக கொஞ்சம் ஒரு எட்ஜு கொடுக்குறாங்க. அப்போ கூட திமுகவும் அதிமுகவும் சரிசமமாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 4 நிறுவனங்கள் திமுக தான் ஆட்சி அமைக்குதுன்னு அக்னி வந்து 169 வரையும் சொல்லியிருக்கு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த CNN போன்ற அல்லது டைம்ஸ் நவ் போன்ற பாஜக ஆதரவு ஊடகங்களை ஒரு பக்கம் ஒதுக்கி இருப்போம். இப்போ நம்ம ரெண்டுமே தவறுன்னு சொல்றேன் நான். ஹங்குக்கு வேலை இல்லை தமிழ்நாட்டில், ஹங்குக்கு வேலை இல்லை. யாருக்காவது சங்கு ஓதுவாங்க, இல்லைன்னா நோண்டி நொங்கு எடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். நீங்க சொல்றது இதுவரை 52 இருந்து இப்போ உள்ள தேர்தல் களம் வேற. ஆனால் இந்த முறை ஒரு கணிக்க முடியாத ஒரு களமாக தேர்தல் களம் இருப்பது இந்த வாக்குக்கணிப்பு முடிவுகள் மூலமா தெரிய வருகிறது. இந்த விஜய் ஃபேக்டர்னால ஒரு ஹங்க் அசம்பிளிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் இந்த CNN நியூஸ் 18 பாருங்க. மீண்டும் சொல்வது விஜய் ஃபேக்டர்னால தான் திமுக ஒரு 150 இடத்துக்குள்ள வர வேண்டியவங்க இன்னைக்கு ஏறத்தாழ 200 இடங்கள் நெருங்குறாங்க. அது முடிவுகள் அப்படி தெரியலையே சார். முடிவுகள் தெரியலையே, முடிவு வரும்போது தெரியும். நண்பர் கருணாகரன் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் உண்மை. ஒன்று 4ஆம் தேதி உண்மை முடிவு வரும்லாரு, அது உண்மை. 3வது கருத்து கணிப்புலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு பண்றாங்கன்னு சொன்னாரு, அதுவும் உண்மை. அதை தாண்டி இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது திமுக ஆட்சி அமைக்கிறது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மீண்டும் அதான் வருது. தாவேகா வந்ததுனால அதிமுக வாக்குகளையும் திமுக இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளையும் பெற்றாலும் கூட திமுக 40லிருந்து 45% இடங்களை அப்படியே தக்க வைக்குது. அதிமுக 27, 28, இது 24 அல்லது 22 இந்த ரேஞ்சில் சுருங்குது தாவேகா. இதன் காரணமாக அதிமுக வாக்குகள் உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன். சசிகலா ஃபேக்டர் சொன்னேன், கிருஷ்ணசாமி ஃபேக்டர் சொன்னேன், தேமுதிக ஒரு சில தொகுதிகள் சார் ஒரு சில தொகுதிகள் பரவலா எல்லா தொகுதிகளிலுமே தாவேகா ஃபேக்டர் தான் எஃபெக்ட் ஆயிருக்கு. பரவலா தாவேகா வாக்கு வாங்குது, ஆனா சீட் கன்வெர்ட் ஆகாது ஆகலைங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. 25 தொகுதிகளே பெரிய அளவுல ஒரு பெரிய கெயின் தானே. இதுவரை எந்த கட்சியும் 25 சீட் வாங்கல. 20 இடங்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே இல்ல 20% தான் சொன்னேன். 20 சீட் கன்வர்ஷன் ஆகுமான்னு தெரியாது. நிச்சயமா ஒரு 10 இடங்கள் அதிகபட்சம் பெற முடியும். ஏன்னா நீ யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். கேண்டிடேட் பார்ப்பாங்க. இப்ப திமுகவில் கேண்டிடேட் இருக்காங்க, அதிமுகவில் கேண்டிடேட் யாருன்னு தெரியும். காங்கிரஸும் பிஜேபி யார் கேண்டிடேட்? தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே கேண்டிடேட் தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க. முக்கிய தலைவர்கள் விஜய் தவிர. அதே மாதிரி விஜய் கட்சி விசில் அப்படிதான் ஓட்டு போடுறாங்க தவிர அவங்க கேண்டிடேட்டே பார்க்காம போட்டுருக்காங்க. பூத்துல ஆள் இல்ல. ஓட்டு போட வந்த பெண்கள் சிலர் என்ன பண்ணாங்க, ஓட்டு போட வந்தவங்க போய் பூத்துல உட்காந்துட்டாங்க. தாவேகாவுக்கு ஆள் இல்லையா, நான் போய் உட்காரன்னு உட்கார்ந்தாங்க. இதுதான் உண்மை. நீங்க என்னதான் தாவேக்கான்னு சொன்னாலும் அது அதிகபட்சம் அந்த 10 இடங்களுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது.